இறையேசுவில் அன்பானவர்களே, இன்று இந்த காணொளியில் இன்றைய காலங்களின் இளம் புனிதர்களைப் பற்றி காண்போம். ஆகாஷ் பஷீர் 1994 வருடம் பாகிஸ்தானில் பிறந்தவர். மார்ச் 15, 2015 லாகூரில் இருக்கும் புனித யோவான் ஆலயத்தை தற்கொலைப்படை தாக்குதல் நடக்கவிருந்த தீவிரவாதியிடமிருந்து காத்து அவனை உள்ளே விடாமல் தடுத்து தன் உயிரை அந்த இடத்திலேயே தீவிரவாதியுடன் மாய்த்தார். இல்லாவிடில் சுமார் 70 பேர் பாதிக்கப்பட்டிருப்பர். ஜனவரி 2022 இவருக்கு செர்வன்ட் ஆஃப் காட் எனும் அடைமொழி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் வழங்கப்பட்டது. சாண்ட்ரா சபாட்டினி 1961 வருடம் இத்தாலியில் பிறந்தவர். இவருக்கு 2021 வருடம் அருளாளர் பட்டம் வழங்கப்பட்டது. இவர் ஏழைகளிடம் காட்டிய பரிவின் காரணமாக இது வழங்கப்பட்டது. ஆப்பிரிக்காவிற்கு மிஷனரியாக செல்ல வேண்டும் என நினைத்த சாண்ட்ரா தனது 23 வயதில் கார் விபத்தில் மரணமடைந்தார். அருட்சகோதரி கிளேர் தெரசா கிராக்கெட் வடக்கு அயர்லாந்தில் 1982 வருடம் பிறந்த கிளேர் ஓர் நடிகை ஆவார். அதன் பிறகு தனது தொழிலை திறந்துவிட்டு எஸ்ஹெச்எம் சபையின் அருட்சகோதரி ஆனார். ஏப்ரல் 2016 கிதார் வாசித்து பாடல் பாடிக் கொண்டிருக்கும் போது நிலநடுக்கம் ஏற்பட்டு தனது 23 வயதில் உயிரிழந்தார். சியாரா கார்பெல்லா பெட்ரில்லோ 1984 வருடம் இத்தாலியில் பிறந்த கார்பெல்லா ஒரு கத்தோலிக்க மேடை பேச்சாளர். இவருக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் இறந்துவிட்ட நிலையில் 3வது குழந்தை வயிற்றில் இருக்கும்போது புற்றுநோய் ஏற்பட்டது. வயிற்றில் இருக்கும் குழந்தையை காக்கும் பொருட்டு சிகிச்சைக்கு மறுத்தார். 2011 அவருக்கு குழந்தை நலமாக பிறந்தது. 2012 அவர் தனது திருமண ஆடை அணிந்த நிலையில் உயிர் துறந்தார். கார்லோ அக்யூட்டிஸ் இத்தாலியில் 1991 பிறந்தவர். கார்லோ உலகெங்கும் நடைபெற்ற நற்கருணை புதுமைகளையும் மரியாவின் காட்சிகளையும் இணையதளம் வாயிலாக பிறருக்கு அறிவிக்க இணையதளத்தை நிறுவியவர். 2006 தனது 15 வயதில் இரத்த புற்றுநோயினால் இறந்த கார்லோவிற்கு 2020 அருளாளர் பட்டம் வழங்கப்பட்டது. இந்த இளம் புனிதர்களைப் போல் நாமும் நமது கத்தோலிக்க விசுவாசத்தில் நாளும் வளர்வோம். நன்றி. நிலைவாழ்வு சேனல்.